வணக்கம் நண்பர்களே. எவ்வளவு வேலைகளை நீங்க செஞ்சு முடிச்சாலும் இன்னும் செஞ்சு முடிக்க நிறைய வேலைகள் இருப்பது போலவும், நீங்க செய்ய வேண்டிய வேலைகளுக்கு போதிய நேரம் இல்லாதது போலவும் உங்களுக்கு தோணுதா? அப்ப இந்த வீடியோல நான் சொல்ல போற பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முழு வீடியோவையும் பார்த்து உங்க டைமை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண கத்துக்குங்க. எவ்வளவு வேலைகள் செய்தாலும் ஏன் இன்னும் ஏதோ முடிக்கணும்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க இன்னும் முக்கியமான வேலையை முடிக்கல. நீங்க நிறைய வேலைகள் முடிச்சதா நினைக்கிறது எல்லாமே முக்கியமில்லாத வேலைகள் தான். எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நேரத்தையும் மிச்சப்படுத்த முடியும். அதுக்கான சீக்ரெட்டை சொல்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர் பேர் டி ஐசன்ஹோவர். அமெரிக்காவுடைய 34வது ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க இராணுவத்துடைய உயரிய ஜெனரல் பதவி வகித்தவர். இவர் 2ஆம் உலகப் போர் நடக்கிறப்போ பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. சில முடிவுகளை வேகமா எடுத்து செயல்படுத்த வேண்டியிருந்தது. அதே மாதிரி சில முடிவுகள் உடனே செயல்படுத்த வேண்டியதில்லைங்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் ஐசன்ஹோவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சதுங்க. நாட் ஆல் டாஸ்க்ஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா வேலைகளும் சமமான முக்கியத்துவம் இல்லாதவை. அவருடைய அதிகப்படியான பொறுப்புகளை எளிதாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான டெசிஷன் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்கை கண்டுபிடிச்சாரு. அது எப்படி இருந்ததுன்னா, அவசரம் மற்றும் முக்கியம் இந்த 2 விஷயங்களை மையமா வச்சு செய்ய வேண்டிய செயல்களை முன்னுரிமைப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அதனால இந்த டெக்னிக்கை யூஐ மேட்ரிக்ஸ், அதாவது அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ்ல 4 குவாட்ரன்ட்ஸ் இருக்குங்க. ஒரு முழு சதுரத்தையோ வட்டத்தையோ படத்துல காட்டியிருக்க மாதிரி 4 பாகங்களா பிரிச்சுக்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் குவாட்ரண்ட், அதாவது கால் பாகம்னு சொல்லலாம். டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய முதலாம் கால் பாகம் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்கை குறிக்கக்கூடியது. அதாவது முக்கியமான மற்றும் உடனே செய்ய வேண்டிய வேலைகளை குறிக்கும். டாப் ரைட்ல இருக்கக்கூடிய 2வது குவாட்ரண்ட் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இவைகளை குறிக்கும். அதாவது அவசரமில்லாத அதே சமயத்துல முக்கியமான வேலைகளை குறிக்கக்கூடியது. பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற 3வது குவாட்ரண்ட் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குகளை குறிக்கும். இது அவசரமான நிலை ஆனா முக்கியமானதாக இல்லாத வேலைகளை குறிக்கும். பெரும்பாலும் 3வது குவாட்ரண்ட் உங்களுக்கு முக்கியமில்லாத வேலைகள், மற்றவர்களின் முக்கியத்துவம் மற்றும் அவசரத்துக்காக உங்களுடைய பங்களிப்பை குறிக்கிற வேலைகளா இருக்கும். பாட்டம் ரைட்ல இருக்கிறது 4வது குவாட்ரண்ட். இது நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்குகளை குறிக்கும். அதாவது அவசரமும் இல்லை முக்கியத்துவமும் இல்லை என்கிற மாதிரியான வேலைகளை குறிக்கும். இது பெரும்பாலும் நேரத்தை வீணாக்கும் பொழுதுபோக்குகள் மற்றும் பழக்கங்களா இருக்குங்க. இந்த ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை ஒரு உதாரணத்தோட நம்ம பார்த்துடலாம். இதுக்கு எடுத்துக்க போற சினாரியோ, ரவி ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி, ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அவரோட தினசரி ரொட்டீன் பார்த்தோம்னா டெய்லி மீட்டிங்ஸ், அர்ஜென்ட் இமெயில், டெட்லைன் இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா அவருக்கு அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டு கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப அவர் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். மேட்ரிக்ஸுடைய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ரவி நாளைக்குள்ள ப்ராஜெக்டை முடிச்சு சைன் ஆஃப் கொடுக்கணும். அவசரமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். அதை முதல்ல செய்யணும். இந்த வேலைகளை தாமதிச்சா விளைவுகள் மோசமானதா இருக்கும். அதனால இதை ரவி உடனே செய்யணும். Q2 இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் டாஸ்க். புதிதாக ஒரு திறமையை கற்றுக்கொள்ளுதல், துறை சார்ந்த நிபுணர்களுடன் பழக்கப்படுத்தி கொள்ளுவது, உடற்பயிற்சியின் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது. இந்த செயல்பாடுகள் ரவிக்கு முக்கியமானவை, ஆனால் அவசரம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு செய்து புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தேர்ட் குவாட்ரண்ட் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். முக்கியமில்லாத மெயில்களுக்கு பதிலளிக்கிறது, முக்கியமில்லாத சந்திப்புகளை மேற்கொள்ளுவது, தன்னுடன் பணியாற்றுபவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதவி செய்வது. ரவி இந்த வேலைகளுக்கு அதிக நேரத்தை செலவிடாம பார்த்துக்கணும். முடிந்தால் இந்த மாதிரியான வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது நல்லது. ஃபோர்த் குவாட்ரண்ட் நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். அதிகப்படியான சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது.
ரேண்டமாக சஜஷனில் வரக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பார்க்கறது, சக பணியாளர்களுடன் பயனற்ற வெட்டி பேச்சுகள் பேசுவது. இந்த செயல்பாடுகள் ரவியுடைய கரியர் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவாது என்பதால் இவற்றை செய்வதை ரவி தவிர்க்க வேண்டும். ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸுடைய 4 குவாட்ரண்ட்ல இருந்து ரவிக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்கும்? நம்பர் 1, ரவி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறத நிச்சயமா செய்யணும். நம்பர் 2, ரவி 2வது குவாட்ரண்ட்ல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா அது அவருடைய கோலான கெரியர் growthக்கு ரொம்பவே முக்கியம். 3, ரவி 3வது குவாட்ரண்டில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதற்கு முக்கியமில்லாத விஷயங்களுக்கு முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 4, ரவி 4வது குவாட்ரண்டில் உள்ளவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இதுபோல உங்களது தொழில் அல்லது வேலைக்கு ஏற்ப உங்களுடைய ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நேயர்களே, நேரத்தை மிச்சப்படுத்தி பயனுள்ளவற்றை செய்ய வழிகாட்டக்கூடிய டைம் அண்ட் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை பற்றிய தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சக்ஸஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.